சமீபத்துல ஓபிஎஸ்க்கும் நயினாருக்கும் நடுவில் நடந்த அரசியல் புகைச்சலுக்கு பின்னாடி பெரிய பகை இருக்குன்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, சுமார் 24 வருஷம் பகையாம். அதனாலதான் இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கதையை டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஜூலை மாசம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை மீட் பண்றதுக்காக ஓபிஎஸ் டைம் கேட்டதும், பாஜக அதை மறுத்ததும், கடுப்பான ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே போனதும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு பிறகு நயினார் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட சொன்னா நானே பிரதமரை சந்திக்க வச்சிருப்பேனே, ஓபிஎஸ் இப்படி பண்ணிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு பேச, இதை கேட்டு கடுப்பான ஓபிஎஸ் நயினார் சொல்றது சுத்த போய், நான் முதல்ல பிரதமரை மீட் பண்றதுக்கு நயினாருக்கு தான் கால் பண்ணேன், அவரு போனை அட்டன் பண்ணவே இல்லை, இப்படி எல்லா ஆதாரங்களையும் காட்டி அசரடிச்ச இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. நல்லா இருந்த 2 பேரு ஏன்டா திடீர்னு சண்டை போடுறாங்கன்னு தேடிட்டு இருக்கப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நயினாருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஜென்ம பகை இருக்கான். அந்த பல வருட பகையை நயினார் இப்ப தீர்த்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. 2001ல முதல் முறையா எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து முக்கிய துறையை ஒதுக்கி இருந்தாங்க அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. அப்போதான் கதையே தொடங்கி இருக்கு. அப்பவே இவங்க 2 பேருக்குள்ள பனிப்போர் நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு பிறகு 2011ல அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகும் அமைச்சரவையில நயினாருக்கு இடம் கொடுக்கப்படல. இதுக்கு காரணம் ஓபிஎஸ் தான் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஓபிஎஸும் நயினாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா, தங்களோட சமூகத்துல யார் பெரியவங்கிற போட்டியில அப்போ ஓபிஎஸோட கை கொஞ்சம் ஓங்கி இருந்ததுனால நயினார் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு. இப்போ பாஜக சேர்ந்து மாநில தலைவரான நயினார் அந்த சமூகத்தோட முகமா மாறிட்டு வராராம். இதனால தன்னோட சமூக செல்வாக்கால ஓபிஎஸ் தோற்கடிக்கணும்னு அவரோட கோரிக்கைகளை டெல்லிக்கு கொண்டு போகாம தடுத்திருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ்னால தான் சந்திச்ச கசப்பான அனுபவங்களால எல்லா விதத்திலையும் தடையா இருந்திருக்காரு நயினார். இப்போ நயினாரோட கை ஓங்கி ஓபிஎஸ் எதுவும் செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.